ஞானகுரு நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த உபதேசம் ரொம்ப அவசியம். நாம் இதை முழுமையா தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல நாராயணனுடைய ஒரு அவதாரத்தை, அதாவது கண்கள் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத விவரிச்சு சொல்றாரு. மேலாப்புல பார்த்தா அவதாரத்தை சொல்ற மாதிரி தெரியும். ஆனா நம்மளுடைய கண்களை எப்படி மிக மிக சக்தி வாய்ந்த புலனறிவா மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் இதுல இருக்கக்கூடிய நுட்பமான விஷயம். இயற்கையினுடைய பேருண்மைகளை, மூலக்கூறுகளை இதுல நிறைய வெளிப்படுத்தி இருந்தாலும் நாம வளர்த்து கொள்ள வேண்டிய அதுதான். ஏன்னா நாராயணனின் 10 அவதாரங்கள் அப்படின்னு சொன்னா, நாராயணன்கிறது ஒரு கடவுளா, ஒரு உருவமா நம்ம நினைக்கிறோம். ஆனா அவருடைய உள்ளர்த்தம் சூரியன் தான். சூரியனுக்கு காரண பேர் தான் நாராயணன் வைக்கிறாங்க. நம்ம நாராயணனையே பச்சையா காரண பேர் கூட சொல்றாங்க, சூரிய நாராயணன். அப்பயாவது நம்ம தெரிஞ்சிருக்கணும் சூரியனை தான் நாராயணன் காரண பேர் வச்சிருக்கிறாங்கன்னு. ஆனா நம்ம ஞானிகள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்படி காரண பேர்கள் வைத்திருந்தாலும் இதை வெளிப்படுத்தி உண்மையை சொல்றதுக்கு ஆள் இல்லை. அது சூரியன் நாராயணன், அதுக்குதான் காரண பேர் வைக்கிறாங்க. சூரியனை தான் நாராயணனா சொல்றாங்க. அந்த சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்திகள் தான் கண்களாவே தோன்றுது. அதுதான் இந்த உபதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம். அதுதான் உதாரணமா, புழுவிற்கு கண் இல்லாத பொழுது தன் எண்ணங்கள் கொண்டு ஊர்ந்து சென்றாலும் அல்லது உணவுக்காக ஆசைப்பட்டு தேடி சென்றாலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதிரிகளிடம் சிக்கும் பொழுதெல்லாம் அது எத்தனையோ நரக வேதனைப்படுகின்றது. எது தன்னை தாக்குகின்றதோ அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த உயிரினத்தை, அந்த எதிரியை பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் அதுக்கு தோன்றுகின்றது. இப்படி பல சரீரம், ஒரு சரீரம் அல்ல, பல சரீரங்கள்ல நரக வேதனைப்பட்டு அந்த வேதனைப்படும் நேரத்தில் எல்லாம் அதை பார்க்க வேண்டும், தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வுகள் எடுத்து 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 அந்த உடல் பெறும்பொழுதுதான் கண்களாக அந்த சக்திகள் குவிந்து வருது. ஆனா முதல்ல எண்ணங்கள் தான் உருவாது. எண்ணம்ங்கிறது ராமன், அதுவும் நாராயணனுடைய அவதாரம் தான். முதல் அவதாரம் நாராயணன், 2வது விஷ்ணு, 3வது ராமன், 4வது கண்கள். ஆக முதல்ல எண்ணங்கள் தோன்றுறது கண்களுக்கு முன்னாடி. அந்த எண்ணத்தின் துணை கொண்டுதான் நகர்ந்து போறது, மற்ற எல்லாத்தையுமே அது உணவுக்காக தேடுறது எல்லாமே வருது. ஆனா அதுல இருந்துதான் அந்த எண்ணங்கள் உந்திதான் இந்த சரீரங்களுக்குள்ள இந்த உணர்ச்சிகள் மாறுது. அதுதான் உதாரணமா சொல்றாரு. அப்படி ஒரு புழுவா தோன்றினாலும் 2 நாளைக்கு தான் அந்த உடல்ல இருக்கும். 3வது நாள் இந்த உயிர் அதை விட்டு வெளியே போயிருது. ஆரம்ப நிலைகள்ல இப்படி 100கணக்கான சரீரங்கள்ல பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துதான் கண்களாக தோன்றுது. அதாவது இது இன்னும் நம்ம இன்னைக்கு விஞ்ஞான உலகத்தில் இருக்கிறதுனால விஞ்ஞான அறிவு கொண்டே இதை சொல்றாரு. வெயில் நம்ம இன்னைக்கு பார்க்கிறோமே, இது சூரியனிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிர்கள் தான். ஆனா இந்த ஒளிக்கதிர்கள் கண்ணில்லாத புழு மேல பட்டாலும் உயிரின் துடிப்பு என்ன செய்யுதுன்னா, அது தன்னுடைய எதிரிட்ட நரக வேதனைப்படும் போது பார்க்க வேண்டும். இப்ப நம்மளே ஏதாவது ஒரு சிக்கலாய் போச்சு, ஒன்றும் தெரியலன்னா என்ன செய்யறோம்? அது ஒன்றும் தெரியலையே, கண்ணு இருண்டுது. நமக்கு கண்ணு இருந்தது, அப்ப தெளிவானதை பார்க்கணும். கோயில்ல திரையை நீக்கி தீபத்தை காட்டி பொருளை அறியும்படி செய்யறாங்க. எத்தனை வகையில ஞானிகள் நம்ம கொடுத்துருக்காங்க. அதுபோல அந்த உயிருடைய துடிப்பு, ஏன்னா அந்த உயிரும் விஷ்ணு, அதுவும் நாராயணனுடைய அம்சம்தான். பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வரும்பொழுதுதான் மனத்தால் அறியக்கூடிய நிலைகள் வருது. உணர்வான அறியக்கூடிய நிலை இருந்தாலும் பார்வையால் பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகள் தோன்றுகிறது. இப்படிதான் அந்த உணர்வுகள் முதல்ல தோற்றுவிக்கப்படி பார்க்க வேண்டும்ங்கிறது அதுக்கு தெரியாது, பார்வைங்கிறது தெரியாது, கண்கள்ங்கிறது அதுக்கு தெரியாது. ஆனா புதிதாக இப்படி தோன்றுது, அதுதான் கண்களாக வருது. இதைத்தான் துவாரகா யுகத்தில் நாராயணன் சூரியன் கண்ணனாக தோன்றுகின்றான். அதாவது துவாரகா யுகத்தில் வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் சிறைச்சாலைக்குள் கம்சனை, அதாவது கம்சன் தான் அவங்களை சிறைப்பிடித்ததா புராணம் சொல்லுது. கம்சனிடமிருந்து தாய் தந்தையை மீட்பதற்காக கண்கள் தோன்றுகின்றது. ஆக கம்சன்கிறது இங்கே அந்த புழு பல சரீரங்கள்ல நரக வேதனைப்படும் பொழுது அந்த இருள் சூழக்கூடிய நிலைகளுத்தான் கம்சன் அப்படின்னு சொல்லி காண்பித்து வாசுதேவனை சுவாசித்த உணர்வுகளை இந்த உயிர் தான் தேவனாக இருந்து உருவாக்கி கொடுத்ததான் வாசு. சுவாசித்த தேவகி தான் தேவைக்கு பார்க்க வேண்டும் என்ற அந்த தேவை ஏற்படும் பொழுதுதான் வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் சிறைச்சாலைக்குள் தன் தாய் தந்தை மீட்க, ஏன்னா அந்த உயிர் தான் அதுல சிரமப்படுது. அந்த சிரமப்படக்கூடிய நிலையிலிருந்து மீட்பதற்காக கம்சனிடமிருந்து தாய் தந்தை காப்பதற்காக கண்கள் தோன்றியது, கண்ணன் தோன்றினான் என்று இவ்வளவு தெளிவா நமக்கு காவியங்கள் கொடுத்திருக்கு, சாஸ்திரங்கள் கொடுத்திருக்கு. அதைத்தான் ஞானகுரு இங்க வெளிப்படுத்தாரு. அப்ப சூரியனுடைய அந்த ஒளி கதிர்கள் அதைத்தான் அது நுகர்வு, உணர்வால பார்க்க வேண்டும் என்று அந்த ஒளி கதிர்கள் நுகரப்படும் போதுதான் அந்த புழுவனுடைய உடல்ல அடுத்து இப்படி 100 சரீரங்கள் கழித்து பார்க்கக்கூடிய நிலையா கண்கள் உருவாகுது.
சூரியனிலிருந்து பாதரசங்கள் வீசப்படும் பொழுது மற்றொன்றுடன் மோதி ஒளியின் ஒளி கதிர்களாக எப்படி ஆகின்றதோ இதை போன்ற நிலைகள் அங்கே தோன்றுகின்றது. இந்த உணர்வை நுகர்ந்து கொண்ட பின் தன் உடலில் பெற்ற பார்க்க வேண்டும் என்ற உணர்வுகளை கண்களாக உருவாகி இந்த உணர்வை நினைவாற்றல் அங்கே தாக்கப்படும் பொழுது எதனின் உணர்வோ அந்த ரூபத்தை அறியும் வல்லமை பெறுகின்றது கண்களுக்கு அந்த ஆற்றல். இதை நமக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொல்றதுக்காண்டி புரியறதுக்காண்டி இப்ப நம்ம நம்ம கிட்ட கோபமா பேசுறாரு, கோபமா பேசுறோம்னா யாராவது பேசுனா நம்ம கண்டிப்பா கூர்மையா பார்ப்போம். அதை மற்ற விஷயங்கள் பார்க்கறோமோ இல்லையோ கோபமா பேசுனா கண்டிப்பா நம்ம அவரை கூர்மையா பார்ப்போம். பார்த்த முன்னாடி என்ன செய்யுது, அந்த உணர்வு நம்ம மேல மோதுது, கோப உணர்ச்சிகளை தூண்டுது, வேகத்தையும் கூட்டுது. அப்ப அவருக்கு எப்படி கோபம் வருதோ அதே உணர்ச்சி நமக்கு வருது. அந்த கோபம் வந்த முன்னாடி என்ன ஆகுது, நமக்குள்ள இருள் சூழ்ந்தது, சிந்திக்கும் திறன் இழக்கப்படுது. ஏன்னா இதெல்லாம் நம்ம சிந்திக்க மாட்டோம். அவர் கோவப்படுறாரு, நான் பதிலுக்கு கோவப்பட்டேன், அவர் இப்படி பேசுறேன், நான் பார்த்துட்டு எப்படிங்க இருக்குது, இப்படி நினைச்சா நான் என்ன செய்யறது, உணர்வின் இயக்கத்துல போயிடுறோம். ஆனா நமக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத விவரிச்சு சொல்றாரு. அப்ப இருள் சூழ்ந்துரு, அதனால நம்ம சிந்தனை இழந்துடுறோம். ஆனா இதுவே அதாவது தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு எப்படி கண்கள் இருளுது அப்படின்னு கண்ணு இருக்கு, ஆனா உணர்வுகள் எண்ணங்கள் இருண்டு வெளியிடுது. ஆனா ஆடு மாடுகள் மற்ற மிருகங்கள்லாம் இரவுல தான் தன் உணவை தேடுது. அந்த இரவுல உணவை ஏன் தேடுது அப்படின்னு சொன்னா பகல் அதுக்கு பாதுகாப்பு கிடையாது, மற்ற உயிரினங்கள் அடிச்சிடும். அதனால இரவுல தான் அது போகுது. ஆனா இரவுல போனாலும் அந்த உடல்ல ஏற்கனவே விஷத்தன்மை இருக்கு. அந்த விஷத்தன்மையால என்ன செய்யுதுன்னா கண் ஒளிகள் அது பாய்ச்சுது. அந்த கண் ஒளிகளை பாய்ச்சப்பட போகும்போது எதிரில் வரக்கூடிய எவ்வளவு தூரமோ ஒரு குறிப்பிட்டது, அதாவது ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த குறித்த தூரத்தில் வரக்கூடியதை காணக்கூடிய அந்த விஷயத்தினுடைய மோதல், கண்ணினுடைய உணர்வலைகள், அந்த விசை அது எந்த அளவுக்கு உந்தி அந்த ஒளி அலைகளை பாய்ச்சதோ அந்த வட்டத்திற்கு ஒளியாக தெரியும். ஆனா மனுஷனுக்கு இருட்டுக்குள்ள போயாச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே தெரியறது இல்லை. இது நமக்கு எல்லாரும் தெரிஞ்சதான். அப்ப மிருகங்களுக்கு இது தெரியுது, மனுஷனுக்கு ஏன் தெரியல நம்ம ஆச்சரியப்படுவோம். ஏன் அப்படின்னா இப்ப அதுக்கு இன்னும் விளக்கமா சொல்றாரு. பாம்பு பூச்சி மற்ற மிருகம் எல்லாத்துக்குமே இரவுல அழகா அசால்ட்டா போகுது, ஆனா மனுஷனுக்கு தெரியறதில்ல. ஏன் மனுஷனுக்கு இது தெரியறது இல்லை அப்படின்னு சொன்னா மனித உடல்ல ஏற்கனவே நஞ்ச பிரிக்கக்கூடிய உடல் உறுப்புகள் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய ஆகாரம் அதுல இருக்கக்கூடிய நல்லதுதான் உடல் எடுத்துக்கிறது, கழிவு அதை புறம் நஞ்சா மாத்தி அந்த நஞ்சை புறம் பிரிச்சிருது. அந்த நஞ்சை பிரிக்கிறதுனாலதான் நம்ம கிட்ட இருந்து பாயக்கூடிய உணர்வுகள்ல விஷத்தன்மை கம்மி. ஏன்னா விஷம் தாக்குதல் ஆகும் போதுதான் வெளிச்சத்தினுடைய தன்மை அதிகமா பிரகாசிக்கும். ஏன்னா சூரியன்ல அதனாலதான் கண்ணை கூசுது. இப்ப நட்சத்திரங்கள் இதெல்லாம் நம்ம பக்கத்துல போய் பார்க்க முடியுமா, பார்க்க முடியும், கண்ணு கூசிடு. ஏன்னா அதெல்லாம் நஞ்சு அதிகப்படியான உள்ள அந்த நஞ்சின் மோதல தான் அந்த வெளிச்சத்தின் தன்மையே வருது. ஆக நமக்கு அந்த விஷத்தன்மை இல்லாதனாலதான் அந்த ஒளி காணக்கூடிய நிலைகள் குறைந்து விடும். ஆனாலும் அது குறைவு. மற்ற பொருளை காணக்கூடிய நிலை இருட்டில் இல்லைன்னாலும் பிறப்படக்கூடிய உணர்வு மற்ற மிருகங்களுக்கு உயிரினங்களுக்கு அது கிடையாது. ஆனா மனிதனுக்கு என்ன செய்யணும், ஒருத்தரை நம்ம பார்க்கிறோம், ஒரு உணர்வு நமக்குள்ள மோதப்படுதுன்னா அவங்க என்ன உணர்வுல பாக்குறாங்க, நல்லது செய்யறாங்களா கெட்டது செய்யறாங்களா அப்படின்னு அறியக்கூடிய ஞானம் நம்மளுக்குள்ள இருக்கு. ஒரு எண்ணம் நமக்குள் மோதினால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு அவன் என்ன செய்கிறான், குற்றம் செய்கின்றானா இல்லது குற்றம் இல்லையா, நல்லது செய்யறானா அப்படிங்கறத நம்ம உணர முடியுது. ஆகவே மனிதன் தீமைகளை வெல்லும் சக்தி பெற்றவன். இப்படி வளர்ச்சி அடைந்ததுல நம்ம தீமைகளை சக்தியை பல நிலைகளை வெல்லக்கூடியதை நம்ம பெற்றிருக்கிறோம். இப்படி பல சரீரங்களை கூர்மையா பார்த்து எதிரிடமிருந்து தப்பிக்கக்கூடிய உணர்வுகள் சுவாசிச்சுதான் கூர்மையான எடுத்துக்கொண்ட உணர்வுகள் தான் அந்த வலிமை கோப்ப உயிர் இந்த உறுப்புகளையும் கண்களையும் நமக்குள்ள உருவாக்கி வளர்த்து இருக்குது. ஆனா அதே சமயத்துல தீமையை பழக்கக்கூடிய உறுப்புகள் உருவாகியிருந்தாலும் பரசுராம் எது விளைந்தாலும் இயற்கையில் எது வந்தாலும் நம்ம இன்னைக்கு மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை சமப்படுத்தக்கூடிய சக்தி பெற்று இருக்கோம். இப்படி பெற்ற நிலையை நம்ம சரியான முறையில் சீராக வளர்த்து கொள்ள வேண்டும், அதை நம்ம சீர்படுத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறது எங்க விளக்கத்தை சொல்ல வர. இப்படி புழுவிலிருந்து மனிதனாக தோன்றும் வரை வந்த உயிர் ஒவ்வொரு சரீரத்திலும் தன்னை காத்துக்கொள்ள மரண பயங்கள், ஒவ்வொரு சரீரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நரக வேதனைப்படும் பொழுது அந்த மரண பயம் ஏற்படுது. மரண பயம்ங்கிறது மோசம் நினைக்கிறோம், ஆனா அந்த மரண பயத்தினாலதான் நுகர்ந்த உணர்வு வலுவாகுது. அப்ப நமக்கு இது போல சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் நம்ம இப்ப ஞானங்கள் உபதேசித்த இந்த உணர்வுப்படி மரண பயம் வரும்பொழுது அது வலுவான உணர்வுகளை நம்ம எடுத்துக்கிறணும். அதை நம்ம பயந்து அந்த உடல் இயக்கத்தில் போயிடாதபடி எப்படி புழு பார்க்க வேண்டும் என்று எண்ணியதோ இதுபோல நம்ம தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்னது அருள் உணர்வுகளை அந்த பயம் வரும்பொழுது இதை நுகர்ந்தோம்னா அது நமக்குள்ள வலுவாயிரும். ஆனா மற்ற சரீரங்கள் அது உடல் மடிந்தாலும் வலுவான உணர்வுகளை சேர்க்கப்பட போகும் பரிணாம வளர்ச்சிக்கு மனிதன் வந்திருக்கிறோம். மனிதனான பின்னாடி பல தீமைகளை அறிகிறோம், பலராம், அதான் பலராமன் சொல்றது. எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றல் பெறும். ஆனா எல்லாவற்றையும் அறியக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அதை நம்ம சீரா இன்னைக்கு பாதுகாக்கிறோமா, அது பாதுகாக்கப்பட வேண்டும்.
அதாவது சமப்படுத்தக்கூடிய உணர்வுகளை நுகரப்படும் பொழுது தீங்கு செய்கிறான்னு தெரிந்து கொள்கின்றோம், அல்லது தீங்கான தெரிந்து கொள்கின்றோம். அதை நுகர்ந்த பின்னால் இந்த தீங்கு நமக்குள்ள வராதபடி சமப்படுத்தணுமா இல்லையா? சமப்படுத்தக்கூடிய புறநிலைகளுக்கு செய்யறோம், ஆனா அகநிலைகளுக்கு செய்யணும்னா ஒரு இடத்துல தீமை இருக்கு, ஒரு இடத்துல துன்பம் இருக்கு, ஒரு இடத்துல சிக்கல் இருக்குன்னா நம்ம அங்க இருந்து விளைவிக்கிறோம். ஆனா பிறர் செய்யற தீங்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அந்த தீங்குல இருந்து நமக்குள்ள விலகிறதுக்கு, அந்த தீங்கு நமக்குள்ள விளையாதபடி நம்ம சமப்படுத்துறோம்னா இல்ல. அதுக்குதான் இந்த கண்களுக்கு இந்த ஆற்றல் பெற வேண்டும். ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல கோபமான உணர்வு நுகர்ந்து விட்டோம்னா நமக்குள்ள இருள் சூழ்ந்தது, வேதனைப்படும் உணர்வு சூழ்ந்து சுவாசித்தாலும் இருள் சூழுது, பயம் சேர்ந்தாலும் இப்படி தீய குணங்கள் சுவாசித்தாலே நமக்குள்ள இருள் சூழுது. அந்த இருள் சூழாதபடி நம்ம கண்களை ஞான கண்ணா மாற்றணும், அதெல்லாம் கண்டிப்பா மாற்றி அமைக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்குள்ள சொல்றேன். இன்னும் திருப்பி இதை சொல்லணும்னு சொன்னா, மற்ற மிருகங்களுக்கு எப்படி விஷத்தின் தன்மை தாக்குதலாக போகும்போது வெளிச்சமாகி பொருள் தெரிகின்றதோ, நம்ம ஞானத்தினுடைய வளர்ச்சியில ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வு நுகர்ந்து நம்ம உயிருக்குள்ள அந்த சக்தி வாய்ந்த நிலைகளை பெருக்கி நம்ம கண்ணுக்கு அந்த சக்தியை கொடுத்து நம்ம கண்ணை ஞான கண்ணா உயர்ந்த மகிழ்ச்சிகள் ஞானிகள் ஞான திருஷ்டின்னு சொல்லுவாங்க. விழித்திருந்தாலும் சரி, கண்களை மூடி இருந்தாலும் சரி, மற்ற பொருள்களை காணக்கூடிய நிலைகள், அதாவது புறநிலைகளும் சரி, அகத்துக்குள்ளேயும் சரி, அணுவுக்குள்ளேயும் சரி ஊடுருவி பார்த்து அதுதான் வெளிச்சம் சொல்ற. நம்ம வெளிச்சம்ங்கிறது கண் தோண்டிய பிற்பாடுதான் நமக்கு தெரிய வருது. ஆனா சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் படும்போது பொருள் தெரியக்கூடிய நிலை இருந்தாலும் அந்த புழுவுக்கு முதல்ல கண் இல்லாதவர்கள் எப்படி தெரிய முடியாம போகுதோ, இன்னைக்கு நம்ம கண்கள் இருந்தோம் ஞானிகள் மகரிஷிகளை போல ஞான திருஷ்டியோ அல்லது மற்றவர்களை ஊடுருவி பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கான இல்லை. அதை வளர்த்து கொண்டு இந்த புறநிலைகளிலிருந்து வரக்கூடிய உணர்வுகள் அகநிலைகளாக நமக்குள்ள மாறி நம்ம இருள் சூழச் செய்யக்கூடிய நிலையிலிருந்து நம்ம மீட்டு, எப்படி வாசு தேவன் சுவாசித்த உணர்வுகள் தேவனாக இருந்து தேவைக்கேற்ப பார்க்கக்கூடிய நிலை உருவாச்சு, இதே போல நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய நிலையில் நம்ம உயிரான ஈசனை வேண்டி அந்த மகரிஷிகளுடைய அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும். ஈஸ்வரா, அந்த தெரிந்து தெளிவான நிலைகள் செயல்படக்கூடிய அந்த பொருளறிந்து செயல்படும் திறன் பெற வேண்டும், சிந்தித்து செயல்படக்கூடிய சக்தி பெற வேண்டும். என் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் இந்த ஒளியான அணுக்களாக மாற வேண்டும். அது பேரருள் பேரொழியாக மாற வேண்டும். 1000 கண்ணுடையான்னு சொல்லுது. உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்குமே, நம்ம உடல் இருக்கக்கூடிய ஜீவணுக்கள் ஜீவான்மாக்கள் எல்லாத்துக்குமே இந்த பரிபூர்ணமான சக்தி கிடைக்கணும். எல்லாமே இந்த உயிரை போல ஒளியா மாறணும். எப்படி கண்ணு அந்த புழுவிற்கு தோன்றியதோ இதுபோல நமக்குள்ள ஞான கண்ணா அகக்கண்ணா ஒவ்வொரு உயிரணுவும் நம்ம உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரணுவுக்கும் அந்த ஆற்றல் மிகுந்த சக்தி பெற்று மகிழ்ச்சிகள் ஞானிகளை போல என்றுமே மகிழ்ந்து வாழணும். இன்னல் இல்லாது எதிர்ப்பில்லைன்னா நரக வேதனைப்பட்டுதான் கண்கள் புழுவுக்கு கிடைக்குது. அதுபோல நம்ம மனிதனா பிறந்த நாமும் இன்னும் நாம இந்த வாழ்க்கையில எத்தனையோ நம்ம அறியாம சிக்கல்ல மாட்டிக்கிறோம், சிரமப்படுறோம், வேதனைப்படுறோம். நீ அதுபோல விஞ்ஞானத்திலே விபரீதமான விளைவுகள் வருகின்றது. இதுல இருந்தெல்லாம் நம்மளை மீட்கக்கூடிய சக்தியா அந்த வாசுதேவன் உயிரான வாசுதேவன் நம்ம இதை கேட்டு அந்த தேவையான ஞானிகள் உணர்வுகளை பெற்று நம்ம என்னைக்குமே பேரானந்த பெருமகிழ்ச்சியா வாழ வேண்டும். அப்படிங்கிறது தான் நாராயணன் 10 அவதாரத்துல கண்கள் தோன்றியனுடைய நுட்பங்களை சொல்லி அந்த 10 அவதாரங்கள் எப்படி நரசிம்மா கடைசியில கல்கி தன்னுடைய கூர்மையான நிலைகள் கொண்டு வாழால் தீமைகளை வீசி பறக்கும் நிலை கொண்டு வானிலை பறக்கின்றான். எப்படி 10வது அவதாரமா கல்கியை காண்பித்தாங்களோ அந்த ஆற்றலை நம்ம இந்த சரீரத்தில் பெற்று கல்கி யுகத்துக்கு நாம் போக வேண்டும். நம்ம எல்லாரும் ரிஷியாக ஞானியாக சித்தர்களாக வளர வேண்டும் என்பதுதான். அதுக்குண்டான ஞான சக்தி ஞானக்கண் நாம் பெற வேண்டும் என்பதுதான் ஞானகுரு அவர்கள் இந்த நுட்பமான உபதேசங்களை நமக்கு தெரியப்படுத்தினாலும் ஞானகுருவை எண்ணி இதுல தெரியாது ஏதாவது இருந்தாலும் உயிரான ஈசனை வேண்டி ஞானகுருவால் நினைவை செலுத்தினால் நுட்பங்கள் நமக்கு தெளிவாக தெரிய வரும்.